எனக்கு சுடுகாட்டுக்கு போனா எனக்கு பசியெல்லாம் ஆறும். எனக்கு பச்சை பணம் போடி கடவுளாகப்பட்டவர் இல்லையா? சுடலையிலே தாமரம் மேலே வாரிக்கொண்டு போட்டு சுட்டா போனோம். அப்படியா மன்னா? சுட்டா போனா சாமி, எனக்கு வேண்டும் என்று சொல்றீங்களே, இந்த சுடலிலே இந்த பாரத தேவி நான் என்ன செய்வேன் சாமி? நமக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்களோ எனக்கு சொட்ட பண்ண நல்லா பிடிக்கும். கீழே போட்டு விடுங்கம்னா பிரம்ம கபாலத்தை போட்டு விடுங்க சுவாமி. அது என்ன கொடுங்கள் சாமி, கொடுங்கள். எனக்கு பசின்னும் போது சாப்பாடு போடும். அவன் வந்து தின்னுட்டு போயிட்டுக்கலாம். அதனால எனக்கு பசி என்னெல்லாம் சுடுகாட்டுக்கு போனா நல்ல பொண்ணுமெல்லாம் நான் சாப்பிடுவேன். எனக்கு பசி ஆறும். அதனால நான் சுடுகாடு சாமி போகணும். என்ன தந்திர சாமி வந்து சாமி கொடுங்க சாமி. ஐயா பத்தியோ நல்ல
இப்போதான் நான் என்ன செய்ய போறேன்னா, ஐயோ கடவுளே, எப்படி நான் பசி தீர்ப்பது? ஐயோ எனக்கு பசி தீரணும்னா ஐயோ எங்க போலாம்? எனக்கு பசி எனக்கு பசி தீரணும். நான் என்ன செய்ய போறேன்? பசி என்று துடிக்கிறாரே கணவராகப்பட்டவர். எங்களுக்கு யாரு துறையிலே பசி தீர்ப்பது? ஐயோ மன்னா, படிக்க வேண்டாம். சாப்பிடலாம். சுடுகாட்டுக்கு போனா 10 போனா நல்லா தின்னுவேன். சுடுகாட்டுக்கு போகணும். இந்த உலகத்திலே என்னோட கணவருக்கு வந்த கதி யாருக்கு வரக்கூடாது கடவுளே. ஐயோ அதனால எங்க சுடுகாடு பசி ஆகுதுன்னு சொல்றாரே, அவர் பசியா இருப்பதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லையே. அங்க போனா 10 போகணும், நல்லா சாப்பிட்டு பசியாருவேன். எப்படி? ஐயோ கடவுளே மன்னா, பிரம்மா காபாலத்தை என்னிடம் தந்து விடுங்கள் சாமி, நான் சமாளித்துக் கொள்கிறேன். உங்கள் கையிலே வேண்டாம், அது கீழே போட்டு விடுங்கள் மன்னா. உங்களுக்கு சித்தவரி ஆகிவிட்டது சுவாமி. ஐயோ ஐயோ